ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்குன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்தமாரி திருவண்ணாமலையில் வாங்கின பிரியாணியே மலனூர்பேட்டையில் தான் வந்து சாப்பிட்றேன்னே. அவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு இன்றைக்கி. ஆதில்னு ஒரு பிரியாணி கடை இருந்து அங்கே வாங்கிட்டு வந்தான். சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி இதுதான், எதுவும் செஞ்சு போடல, செய்யறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வேலையாக போயிட்டான். இது பிரியாணி கொஞ்சம் ஷோ பண்ணாங்க, அதுதான் சார் பிரியாணி வந்து கட்ட 70 ரூபாய். இது குஸ்கா பிரியாணி, பிரியாணி வந்து 70 ரூபா வருது. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு பீஸு நல்லாயிருக்கு, ஒரு 2-3 பீஸ் இருக்குது, அவ்வளோதான். நான் கொஞ்சம் கத்திரிக்காய் இது வாங்கிட்டு வந்துட்டேன். முடியே ஒன்று பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே நல்லா தான் இருக்குது. கல்நகரில் இருக்குது இந்த இது ஆதில் பிரியாணி எஸ்ஆர். சாப்பிட்லாம். கறி நல்லா சாப்பிட்டா இருக்குது, பூ மாதிரி வந்துக்குது, நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மலனூர்பேட்டிலேருந்து தியாகதுரத்துலேருந்து போனீங்கன்னா கல்நகர் முன்னாடியே இருக்குது, அங்கே போய்ட்டு சாப்பிடுங்க. 70 ரூபா. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அதான் 1 பத்தாதுன்னு 2 வாங்கிட்டு வந்துட்டா கிரேவி. சரியான பசி. சரி அங்கே வந்து நடுவையில் சாப்பிடலான்னு பார்த்தா டிராஃபிக் அதிகமான இதாங்க, சாப்பிட முடியல. சரி அதான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆஃப் பண்ணாதடா. வேறு லெவலுக்குப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.